ஸோ அப்படி கொண்டு வந்து மருத்துவத்தை திணிச்சாங்க. மருத்துவத்தை திணிக்கும் பொழுது அந்த மதமும் மருத்துவமும் ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆச்சு. என்ன ஒரே மாதிரி என்ன ட்ராவல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் ஒவ்வொரு நாடுகள்லையும் அவங்க பாரம்பரியமாக பின்பற்றிட்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணிவிட்டு டைமுக்கு சாப்பிட்ணும், இத்தனை மணி நேரம் சாப்பிடலன்னா வயிற்றில் அல்சர் வந்துடும், ஏதாவது தொந்தரவுகள் வரும், கேஸ் ஃபார்ம் ஆகிடும். எதுவுமே ஃபார்ம் ஆகாதுங்க, இருக்கிறது தான் வெளியேறும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க இதில் பழக்க வழக்கங்கள், கூட்டு குடும்பத்தை தனி குடும்பமாக்குறது, எல்லா விதமான விஷயங்களையுமே அவங்க அந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அதாவது இயற்கை கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. இயற்கை கிட்டேருந்து பிரித்து அவங்களுடைய நம்பிக்கைக்கு நம்மளை வந்து அடிமையாக்கிட்டாங்க. ஸோ இப்படி வந்தது தான் ஆங்கில கல்வி. அதாவது அந்த மதம் வழியாக முதல்ல என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, அதாவது மதம் வழியாக நம்மளுடைய இயற்கை நம்பிக்கைகள், ஏகப்பட்ட நம்பிக்கைகள் நமக்கு இயற்கை கிட்ட இருந்தது. ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்ம இயற்கையை நம்பிட்டு இருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு உதவி செய்கிற, பணத்து மூலியமாக உதவி செய்கிற அப்படிங்கிற இடத்துல மதத்தை ட்ரஸ்ட் அப்படின்றது கொண்டு வந்து மதம் வழியாக மக்களை பணத்தை கொடுத்து அடிமையாக்கணும். அதுக்கப்புறமா படிப்படியாக என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய நம்பிக்கை வழியாக அந்த கல்வியை உடைச்சிட்டு ஆங்கில மருத்துவத்தை மதம் வழியாக பைபிள் படிக்கிறதோ இந்த மாதிரியாக மதம் வழியாக ஆங்கிலத்தை திணிச்சு அப்போ அந்த அது வழியாக என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய கல்வி முறைகள்லேயே நம்மளுடைய கல்வியே எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம், அப்புறம் வந்து போர் முறை, அப்புறம் கலை, அதுக்கப்புறம் வந்து மருத்துவம், இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான வாழ்வியல் முறையும் இணைஞ்சது தான் நம்மளுடைய கல்வி இல்லையா. எல்லா நாடுகளையுமே இப்படி தான் இருந்தது. அதை எல்லாத்தையும் தன்னுடைய ஒரே ஒரு மொழியை கொண்டு வந்து அடித்து நோக்கிட்டாங்க. அந்த கல்வி வழியாக என்ன ஆச்சுன்னா, இது எதுவுமே இல்லை, இது எல்லாத்துக்குமே தனித்தனி சிஸ்டம் ஆகிட்டாங்க. மருத்துவத்துக்குன்னு தனி கல்வி, அது ஒரு சிலர் தான் படிக்கணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் இப்படி, ஒரு கலை படிக்கணும்னா அதுக்குன்னு இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையுமே தங்களுடைய கல்வி வழியாக பிரிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே கல்வியாக இருந்த நம்மளுடைய வாழ்வியல் முறை மொத்தமாக ஒரு கல்வியிலே நம்ம எல்லாத்தையும் கற்றுட்டு இருந்தவங்கள தனித்தனியாக பிரித்து அவங்க இப்படி எல்லாத்தையுமே பிரிக்கிறது தான் ஆங்கில மருத்துவத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் இதுவாக இருந்தது. இது வழியாக தான் மருத்துவத்தை திணிச்சிட்டு போனாங்க. ஏன் மதத்தையும் மருத்துவத்தையும் திணிச்சிட்டு போனாங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படியும் எல்லா நாடுகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்க வந்து போராடி நம்மளை விரட்டிடுவாங்க. ஏன்னா அப்போ உலக அளவில் ஆதிக்கம் பெற்ற ஒரு இதுவும் ஆங்கிலேயர் தானே இருந்தாங்க. ஸோ எப்படியும் விரட்டிடுவாங்க நல்லா தெரியும். மனித சக்தி மிஞ்சின சக்தி இங்கே எதுவுமே கிடையாது இல்லையா. மனித சக்தி கூட்டாக சேர்ந்தாச்சுன்னா எப்படிப்பட்டத்தையும் பிரேக் பண்ணிடலாம் கரெக்டாக. ஸோ எப்படியும் வந்து இந்தியா போன்ற நாடுகளில் இதே மாதிரியாக வந்து ஃபைட் பண்ணி போராடி நம்மளை விரட்டிடுவாங்க. அப்போ நம்ம போனாலும் இந்த இடத்துல நம்ம பிற்காலத்தில் இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சும் நம்ம திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பை அடித்தளத்தை அப்போவே பிளான் பண்ணி இங்கே விதைச்சிட்டு போனோம். அப்படி விதைச்சது தான் ரெண்டு விஷயம், ஒன்று மதம், இன்னொன்று மருத்துவம். சரிங்களா? இன்றைக்கும் வந்து ஆங்கிலத்தை நம்ம ஆங்கிலேயர்களை வெளியேற்றினாலும் ஆங்கில கல்வியை நம்மளால் விட முடியுதா? பிடிச்சிட்ருக்கோம். எப்படி இப்போது எப்படின்னா, எப்போவுமே கையில் ஒரு ஊனுக்கொம்போடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழந்துட்டு ஒரு புறப்பொருள் மேலே கான்ஃபிடென்ட்டை வச்சுட்ருக்கோம் இல்லையா. இப்போவுமே கையில் தடியோட அதே தடியை வந்து இப்படி கொடுத்துட்டு போயிட்டாங்க, கல்வி ஆங்கிலத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நம்மளே வந்து நமக்கு தமிழ் தான் வேணும், தெலுங்கு தான் வேணும், ஹிந்தி தான் வேணும், குஜராத்தி தான் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய சுய தாய்மொழியை வந்து அறிமுகப்படுத்தினாலும் கொண்டு வரணும்னு நினச்சாலும் நம்ம டிபெண்ட் ஆகிட்டோம். நம்ம அந்த கொம்பாக வந்து இன்னமும் ஆங்கிலத்தை பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம். அதை விட்டால் நமக்கு ஒன்றுமே கிடையாதுன்ற நிலையில கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அப்போ அது நம்மக்கிட்ட எங்களோட மருந்துலாம் மருத்துவம்னு சொல்கிறோம். கையில் எப்போவுமே மருந்துகளையும் மாத்திரைகளையும் வச்சுக்கிட்டு என்னைக்காச்சும் வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை போட்டுக்கணுன்றதுக்காக சுத்தமாக அது வேணாம், எனக்கு அந்த மருந்து மாத்திரை கிடையாது, நான் அக்குபஞ்சருக்கு வந்தாச்சு, இனி எனக்கு என்னுடைய தேவை வந்து இருக்காது அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நம்ம இன்னும் இல்லை. இதை நம்ம கடவுள் இப்போ எவ்வளோ பெரிய கடவுள் பக்தர்களாக இருந்தாலும், எவ்வளோதான் கடவுளை வந்து விருந்து கூப்பிட்டாலும், இறைவனே சரணாகதின்னு இருக்கிறவங்க கூட அவங்களுக்குன்னு ஒரு கையில் ஒரு ஊனுக்கம்பு தேவைப்படுது இல்லையா. அந்த மருந்து மாத்திரை மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்களா. அதனால தான் இந்த இடத்துல எந்த நம்பிக்கையும் வரமாட்டேங்குது, எந்த நம்பிக்கையும் செயல்பட மாட்டேங்குது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் மாத்திரை போட நிலையில் இருக்கும் பொழுது, ரெடியாக இருக்கும் பொழுது, அப்புறம் எப்படி வந்து உங்களுடைய நம்பிக்கை உங்களை காப்பாற்றும்? நம்பிக்கைன்னா என்ன? சரணாகதினா என்ன? பரிபூர்ணமாக எனக்கு எதுவுமே வராது, எது வந்தாலும் எனக்கு குணமாக்கிடுவேன் அப்படின்றது தான் சரணாகதி நிலை. ஆனால் இங்கே நீ சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த பக்கம் கடவுளை கொண்டா சப்போர்ட் இருக்கும்பொழுது அவர் எப்படி உதவி செய்வார்? அந்த நம்பிக்கை எப்படி நம்மளை காப்பாற்றும்? ஸோ இதே இடத்துல தான் நம்மளுடைய மொழி இன்றைக்கி இருக்குது. ஆங்கிலத்தையே பிடிச்சிட்டே இருந்துட்டு இங்கே வந்து நம்மளை சொந்த மொழிக்காக போராடும் பொழுது எதுவுமே நடக்காது. ஸோ இந்த மதத்தின் வழியாக மொழியை இங்கே உள்ளே கொண்டு வந்த மாதிரி மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மருத்துவத்தை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற இடத்துல ரொம்ப நல்லா பிளான் பண்ணி
கிளியராக அதை விதைச்சிட்டாங்க. எல்லா மரபொழி மருத்துவங்களும் நம்ம பின்பற்றின மருத்துவங்கள் எல்லாத்தையுமே தவறாக சித்தரித்து அதோடைய நோயறிதல் முறையை பிரேக் பண்ணி எல்லாமே பிளான். அதாவது ஒரு வெள்ளைக்கார மாதிரி அறிவு கிடையாதுன்னு சொல்லுவாங்களா, அவங்கள மாதிரி உழைக்கிறவங்களும் அவங்கள மாதிரி அறிவாளிங்க கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி தேங்கியே நிற்கிறோம். அவனுக்கு ரொம்ப ஷார்ப்பாக காய நகர்த்துவோம். எப்படி செஸ்ஸை கண்டுபிடிச்சது அவங்க தானே. என்ன அழகாக அந்த செஸ் விளையாட்டு இருக்குது, அதில் ஃபுல்லாக பிரெயின், அது எப்படி நகர்த்தணும் அந்த காயை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நகர்த்துவோம். அதே மாதிரியான ஒரு இடத்துல தான் மருத்துவத்தை ரொம்ப ப்ரீ பிளான்டாக பயங்கரமாக யோசித்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி மருத்துவத்தை இங்கே தெரிஞ்சுட்டு ஆங்கில மருத்துவத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி வந்து நம்ம மண்ணில் பிறந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் கூட இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ஒவ்வாமையாக ஆயிடுச்சு. அதை பார்த்தாலே வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட போய் சித்த மருந்து சாப்பிட்றேன் இல்லை ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறேன்னா முகம் சொல்லிக்கிறாங்க. டேப்லெட் சாப்பிட்றது தான் ஒரு அறிவியல் நினைக்கிறாங்க, ஒரு விஞ்ஞானம் நினைக்கிறாங்க, வளர்ச்சி அடைந்துதான் நினைக்கிறாங்க. ஆனால் அது உடம்புக்கு கிடையாது, உடம்புன்றது இயற்கை சார்ந்தது அப்படிங்கிறது புரிதல் இன்றைய தலைமுறைகளுக்கு இல்லவே இல்லை. இயற்கையை வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒவ்வாவை மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. இயற்கை வந்து மூட நம்பிக்கை மாதிரி ஆயிடுச்சு. அதை இயற்கை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் மூட நம்பிக்கையாக பார்க்குறாங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள். வெறும் மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் அலோபதியை மட்டும்தான் இப்போ இன்றைக்கி வந்து பகுத்தறிவாக பார்க்குறாங்க. பகுத்தறிவு எது அப்படின்னா நம்மளுடைய உடம்பு அறிகிறதா பகுத்தறிவு. இந்த உடம்போட இயக்கம் என்ன அப்படின்னா இயற்கையோட ஒன்றியது தான் இந்த உடம்போட இயக்கம். இதிலிருந்து தாண்டி நம்ம என்னைக்கு வந்து விஞ்ஞானம் அறிவியல் அப்படிங்கிற இடத்துல தேவையில்லாமல், விஞ்ஞானமும் அறிவியலும் தேவை தான், எதுக்கு தேவையோ அதுக்கு தான் பயன்படுது இல்லையா. எந்த இடத்துல நமக்கு அந்த விஞ்ஞானமும் அறிவியலும் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இயற்கையை வந்து நம்ம விட்டு கொடுக்காம இருக்கணும். இயற்கை தான் அடிப்படை. யார் அந்த அறிவை கொடுத்தது? இந்த விஞ்ஞானமும் அறிவியலும் உருவானதுக்கான அடிப்படை என்ன? எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? தானாக வானத்துலேருந்து குதிச்சுதா? இயற்கை கிட்ட இருந்தானே அந்த விஞ்ஞானமும் அறிவியலும் உருவாச்சு. இயற்கையோட செயல்பாடுகள் வழியாக தான் நம்மளை வந்து ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும், தேடலுக்கு போகணும். தேடலில் இருந்தால் விஞ்ஞானமும் வளர்ந்தது, அறிவியலும் வந்தது இல்லையா. உதாரணமாக நான் ஒன்று சொல்லலாம் அப்படின்னா தற்கொலைப்படை அப்படின்றது ஒரு தீவிரவாதிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு அமைப்பு, அதாவது இந்த மாதிரியான போராட்ட அமைப்புகளில் தற்கொலைப்படை அப்படின்றது ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா. எதுக்கு தற்கொலைப்படை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? இயற்கை கிட்டது தான், இந்த உடல் அறிவியல் தான். நம்ம உடலில் தற்கொலைப்படை அப்படிங்கிற லைசோசோம்ஸ் வந்து இருக்குது. கழிவுகள் எங்கெல்லாம் செல்ஸில் தேங்குதோ அங்கே வந்து அந்த தற்கொலைப்படை தானே உருவாகி தானே போய் அது மேலே விழுந்து அந்த கழிவுகளை அழிச்சிட்டு தானும் இறந்தோம். இதுதான் உடம்பால் உருவாக்கப்படுற செல்ஃப் டிஃபென்ஸ் தற்கொலைப்படை. இதே தற்கொலைப்படையை தான் இன்றைக்கி நிறைய தீவிரவாத அமைப்புகள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேருந்து அந்த அமைப்பை கற்றுக்கிட்டாங்க? உடல்கிட்ட இருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஒரு கம்ப்யூட்டரோட ப்ராசஸாக இருந்தாலும் என்ன இன்புட் அவுட்புட் என்ன கொடுக்குறோமோ அதுதான் வெளியேறும். இதெல்லாம் உடம்புகிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். எல்லாமே நம்மளுடைய உடல் அறிவியல் இயற்கையை பார்த்து தான் மனுஷன் கற்றுக்கிட்டான். ஆனால் இன்றைக்கி இயற்கையை ஒதுக்கிட்டு தன்னோட அறிவியலை விஞ்ஞானியும் எல்லை மீறி, அதாவது இயற்கை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பிரச்சாரத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்கான்.